கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நாம் வந்து கப்பலில் தாகத்தினால தவிச்ச ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு தியானிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாட்களிலே நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து தரமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது அதன் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தர வேண்டியதை கற்றிருந்து நாங்கள் வளர்ந்து உங்களுடைய வசனத்தில் இன்னும் வளரவும், உங்களுடைய ஆண்டவரே பாதையிலே நாங்கள் இன்னும் அதிகமான காரியங்களை செலவிடவும், உடைய நேரத்தை செலவிடவும், உடைய வசனத்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொண்டு அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களோடு பேசவும் எங்களுக்கு நீ கற்றுத்தரமாக ஜெபிக்கிறோம். வேதத்தில் உள்ள ரகசியங்களை ஆவியானவர் மாத்திரம்தான் கற்றுத்தர முடியும். அதை கற்றிருந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். நாட்களிலும் அப்படியே எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மக்கை செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்களுங்க பிதாவே, ஆமென். இந்த நாட்களில் நம்ம வந்து ஒரு நடந்த சம்பவம் தான் நான் ஒரு புத்தகத்தில் வாசித்ததை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதை சொல்லிவிட்டு நம்ம வசனங்களை தியானிக்கலாம். வசனம் தான் முக்கியமானது. நம்ம அந்த சம்பவங்களையும் சேர்த்து படிக்கும்போது நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். பிரசங்கம் பண்ணதுக்காண்டி நமக்கு ஒரு கதைகளெல்லாம் வச்சு நம்ம பிரசங்கம் பண்ணதை பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுட்டே வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி படிக்கலாம். முதலாவது 119 சங்கீதத்தில் 103வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, உம்முடைய வார்த்தை என் நாவுக்கு இன்மையும் உம்முடைய என்னுடைய வாய்க்கு அது தேனிலும் மதுரமாக இருக்குது. அப்போ வார்த்தை தான் நமக்கு முக்கியமானது. இந்த வசனங்கள் நம்ம ஒரு சம்பவத்தை நான் சொன்னாலும் வார்த்தை தான் முக்கியமானது, அதுதான் நமக்கு மதுரமானது. அந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்கணும். வார்த்தையை தியானிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்பதை நிறையா ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க பார்த்திங்களா. அதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா வசனம் தான் நமக்கு முக்கியமானது. அதுதான் எனக்கு நாவுக்கு இனிமையாகும், அது வந்து என் வாய்க்கு தேனிலும் மதுரமாகி இருக்குதுன்னு சொல்லி. அப்போ தேனை விட மதுரமாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை நாம் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம விசுவாசிக்கோம், அதை எவ்வளோ தூரத்துக்கு நாம் வந்து அந்த டயத்தை பாஸ் பண்ணுவோம். அந்த ஆண்டவர் பாத்தில் எவ்வளோ இந்த வார்த்தைகளை தியானித்து நம்ம அந்த டயத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதை தான் இன்றைக்கி நம்ம படிக்கலாம். ஒரு கப்பலில் தாகத்தில் தவித்த ஒரு கூட்டங்களை பற்றி, ஒரு ஜனங்கள் இருந்தாங்க, அவங்கள பற்றி தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். இந்த அட்லாண்டிக் சமுத்திரம்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு தெரியும். அது புத்தகத்தை படித்தாலும் சரி, நமக்கு முக்கியமாக எல்லாருக்குமே வந்து கடல்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்ச ஒரு கதை தான் இது. அது வந்து நடந்த சம்பவம் தான் நாம் வந்து தியானிக்கலாம். கடலில் வந்து கப்பல் ஒன்றில் வந்து பெரிய காற்று வரும் பார்த்திங்களா. அந்த காற்று வரும்போது அதில் சிக்கிக்கிட்டாங்கன்னாக்கி அவங்களுக்கு வந்து இந்த அலைலாம் மோதி அவங்களாம் நிறைய அந்த அலக்கழிக்கக்கூடிய ஒரு இது செய்யும். கப்பல்லாம் நீங்கள் நம்ம பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க பாருங்கள், சில நாட்களில் நிறையா தண்ணி வச்சுருந்ததெல்லாம் காலியாக போயிடும். இப்போ நம்ம பவுல் கதையில் கூட நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க சாப்பிட ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் இந்த நாட்கள்லேயும் அவங்க நாட்களில் போன இடத்துல சாப்பிட்றதுக்கு கொண்டு போனது, தண்ணி கொண்டு போனது எல்லாமே வந்து தீர்ந்து போச்சு. ஆனால் அவங்க வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் அவங்க வந்து அலமோதிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இந்த ஒரு 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னாக்கி ஒரு கப்பல் வந்து அந்த இடத்துல வர்றதை அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்து இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். சரி, நமக்கு வந்து இந்த தண்ணி கிடைக்காம நம்ம தவிச்சிக்கிட்டு இருக்கோம், மறித்து போவோங்க நிலையில். ஆனால் நமக்கு வந்து ஒரு கப்பல் தெரியுது அங்கேருந்து தூரத்தில். அப்போ நமக்கு சைகை காட்டினா கூட அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்கல்ல அப்படின்னு சொல்லி இந்த நடுக்கடலில் இந்த காற்றுலேயும் அதுலேயும் அலை மோதிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த பார்த்து அவங்களும் கை கேட்டு எங்களுக்கு வந்து குடிக்க தண்ணி இல்லை, அதனால நாங்கள் மறித்து போகும்போது எங்களுக்கு எல்லாமே எதுவுமே இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, நான் தண்ணி குடிச்சினாலும் நாங்கள் வாழ முடியும், அது இல்லாதனால நாங்கள் மறித்து போவோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த கை சாடையில் தான் காட்டுவாங்க. நீங்கள் இந்த கப்பலில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறையா நம்ம பேச முடியாது பார்த்திங்களா. அந்த காற்று அடிக்கும், அலை மோதும், அந்த இடத்துல பேச முடியாது, கை சாடையிலே தான் காட்டுவாங்க. நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி கை சாடையில் அவங்க காட்டுறதை பார்த்த உடனே இவங்க வந்து பார்த்துங்க, உடனே வந்து திருப்பி அவங்க எப்படி பதில் கொடுக்காங்கங்கிறத பார்க்கலாம். அவங்க வந்து நீங்கள் உங்கள் பாத்திரம் நீங்கள் வச்சுருப்பீங்களா, தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதோ பாத்திரம் வச்சுருப்பீங்களா, அதை நீங்கள் இருக்கிற அந்த கப்பல் நிற்கிது பார்த்திங்களா, அந்த நிற்கிற இடத்துல நீங்கள் அந்த பாத்திரத்தை விட்டு தண்ணி கோரி நீங்கள் குடிச்சிக்கலாம். அது நல்ல தண்ணி தான், நீங்கள் அந்த இதை செய்யலாம். நீங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் வர்றதுக்காண்டி நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க கப்பலில் இருக்க அந்த அவங்க வந்து கை சாடையிலே காட்டுதாங்க.
இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, பாத்திரத்தை விட்டு தண்ணியை கோரி குடித்தாங்கன்னாக்கி அது ஆச்சரியமும் ஆனந்தமாக இருந்துச்சாமா. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப மதுரமாக இருந்திருக்குது. அப்போ அந்த இடத்துல எப்படி அந்த இடம் வந்து கடலில் நம்ம கடல் தண்ணி உப்பாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்க கப்பலில் இருந்தவங்க எங்கே நிற்கவங்கதே தெரியலை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கி எங்கே நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கோமா, ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்கோமா, ஆண்டவருக்கு பிரியமானது செய்கிறோமான்னு சொல்லி நமக்கு தெரியாமல் போய் தான் சில ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம இழந்து போகிறோம். ஏன்னா ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்போது அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்காரு. ஆனால் இவங்க ஏதோ ஒரு காரியத்தை தெரியாமல் ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிறத தெரியாமல் நம்ம போய் தான் விழுதோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவங்க எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. அவங்க நிற்கிற இடமே வந்து அந்த மாதிரி மதுரமான தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் அந்த எந்த இடத்துல இருக்குதுன்னு கப்பல் தெரியாதனால அந்த இடத்துல அவங்க தண்ணிக்காண்டி போராடி இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன உடனே எடுத்து குடித்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து இந்த அமேசான்க ஒரு பெரிய நதி வந்து அந்த தண்ணி நல்லா இருக்குமாமா. அந்த தண்ணி வந்து அந்த தண்ணியில் இருக்க ஊற்று அந்த மாதிரி இருக்க இது வந்து சமுத்திரத்தில் முக துவாரத்தில் கொஞ்சம் பட்டால் கூட அந்த தண்ணி நல்ல தண்ணியாக மாறிடும் பார்த்தீங்களா. நம்ம சொல்லுவாங்கள்ல, இப்போல்லாம் உப்பு தண்ணியெல்லாம் நல்ல தண்ணியாக மாற்றோம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது அந்த நாட்கள்லேயே அப்படி இருந்திருக்கும் பொழுது அந்த இடத்துல தண்ணி அந்த நல்ல தண்ணி இதில் போய் பாய்ந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கி அதில் வந்து அந்த தண்ணி மதுரமாக மாறிடுதாம்மா. அந்த அறிவு இல்லாமல் அந்த மக்கள்லாம் பூரா தண்ணி இல்லாமல் அந்த இடத்துல இருந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வழி, ஆண்டவர் என்ன நம்மளை நடத்த போகிறாரு அப்படிங்கிற வழி தெரியாமல் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்காமல் அந்த சூழ்நிலையே நம்ம பார்த்துக்கிட்டு அவர் சூழ்நிலையை மாற்றக்கூடியவர்னு தெரியாமல் நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த கப்பல்லையும் அவங்க இருந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதனால் அமேசான் நிறுவனத்தில் நிற்பதை யாரும் வந்து அவங்க வந்து அறியலை. இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துக்கு போனோம்னாக்கி இந்த மாதிரி நல்ல தண்ணி கிடைக்கும் நம்ம குடிக்கிறதுக்கு அப்படிங்கிறத கப்பல் இருக்கிற இடமே வந்து அவங்களுக்கு எந்த இடம் தெரியாதனால தான் அப்படி தவிச்சாங்க. அப்போ நாமளும் எந்த இடத்துல இருக்கோங்கிறத தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் போனோம்னாக்கி ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போவோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய இருக்காரு, நாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரியும். நம்முடைய வழிகள், நம்முடைய நடக்கை எல்லாமே எங்கே இருக்குதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நடக்கும் பொழுது நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்டருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதை நாம் அதிகமாக செய்யணும். வசனங்களை தான் தியானிக்கணும். நான் சொன்ன மாதிரி மதுரமாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குற நாட்களாக அந்த நாட்கள் மாறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். அந்த நாட்களை ஆண்டவர் தருவாருங்கிறத நம்ம உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு எதிராக இருக்கிறவன் 2 கொரிந்தியர் 4:4 பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான்னு சொல்லி இருக்குது. அப்போ அந்த பிசாசானவன் எதுனாலும் சரி நம்மளை ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களை நம்மளை பார்க்க விடாமல் அவன் வந்து மறைக்கக்கூடிய காரியங்கள் செய்வான். அதற்கு வார்த்தை தான், ஜெபம், வார்த்தை அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்குது. இந்த நாட்கள் அப்படி செய்யுங்க, நீங்கள் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாருங்கிறத யோவான் 19:28 அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தவர். அதனால் தாகமாக இருக்கேன்னு சொன்னார். அதை வந்து வாங்கி குடிக்கவே செய்யலை. ஆனால் வந்து தாகமாக இருக்கேன்னு சொல்லி கேட்டு ஆனால் வந்து முடிந்ததுன்னு சொல்லிட்டார். எல்லாத்தையும் முடிச்சிட்டார் ஆண்டவர் வந்து. அப்போ முடிக்கக்கூடாது எதுவுமே இல்லை. அப்போ அவர் தாகமாக இருந்தது நம்முடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு. நம்முடைய பாருங்கள், தண்ணி கிடச்சதுன்னு அவங்க உயிர் பிழைச்சாங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வாழ்க்கையில் தாகமாக இருப்போம். நம்மளுக்கு புரியாது, தெரியாது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அறியாது இருக்கிறது. அந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்காருன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த வார்த்தையை நமக்கு சொந்தமானதுன்னு சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் நமக்காக தாகமாக இருந்தார். நம்ம தாகத்தை தீர்க்க நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்காரு, நமக்காக தான். அதனால் எல்லாத்தையும் எனக்கு செய்து முடிப்பார்னு சொல்லி இன்றைக்கி அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் வார்த்தையில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இந்த நாட்களில் நம்ம வாழ அர்ப்பணிப்போம். இந்த குடும்பங்களை பிள்ளைகளெல்லாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமாக நடத்துதை நம்ம வாழ்க்கையில் கண்டு ஆண்டவருக்கு துதி செய்ய முடியும். மற்றவங்களுக்கும் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும். அப்படி நாட்கள் மாற நீங்கள் அதிகமாக அந்த வசனத்தில் அதிகமாக தியானிங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தோம்னா அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு கூட ஒரு மணி நேரம் ஆண்டவருக்குன்னு செலவு பண்ணி வேதத்தை வாசிங்க, ஆண்டவரோடு கூட ஜெபிங்க. ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரதை நம்ம கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நம்ம முன்னேறி செல்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய ஒவ்வொரு நாளும் ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம்.
தேனிலும் மதுரமானதாக இருக்கிற உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போதுமானதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிற சுவாமி. அந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துகிற நாளா இந்த நாட்கள் மாறப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கப்பலிலே ஆண்டவரே தண்ணி கிடைக்காத பொழுது அந்த எந்த இடத்துல இருக்கிறோம் என்று தெரியாதபடி ஆண்டவரே அவங்க தவித்தார்களே, அந்த இடத்தை கண்டுகொள்ளும் பொழுது அவங்க சந்தோஷம் ஆனந்தம் வந்தது. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கிறார், நாங்க எந்த இடத்துல நிற்கிறோம், அவருடைய பாதத்துல நிற்கிறோமா என்று நாங்கள் அறிந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது அதற்கு பதிலை கிடைத்து ஆண்டவரை ஆனந்தமாய் வாழவும் ஆசீர்வாதமாய் வாழவும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த நாளை அவருக்கென்று பயன்படுத்துகிற நாளாய் மாற்றவும் தேவன் இந்த நாட்களிலே நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாய் நடத்துகிற தேவன் எல்லாவற்றையும் சிலுவிலே செய்து முடித்தவர். தாகமாய் இருக்கிறேன் என்று நமக்காக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை நம்மளை தாகத்தோடு விடுவதற்கு அல்ல, அவர் எல்லாவற்றையும் ருசி பார்த்து எல்லாவற்றையும் செய்து முடித்து இந்த பரிசுத்த இரத்தத்தினால் நம்மளை கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மளை அழைத்து ஆண்டவரை நற்செய்தியை அறிவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதமாய் நடத்துவார் என்று விசுவாசத்தோடு அர்ப்பணிக்கும் பொழுது அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரை அற்புதமாய் நடத்தி ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் வர அநேக பிள்ளைகளை எழுப்பி பரிசுத்த கூட்டங்கள் எழுப்பி பிரகாசிக்க தேவன் தாமே பிள்ளைகளை பயன்படுத்துகிற நாளாக மாறப்போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா காரியங்களையும் செய்து முடித்தவர், எங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்ய வளமுள்ளவர் என்று பிள்ளைகளை அர்ப்பணிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவரை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். நீ தாமே எங்களோடு கூட பேசி வழிநடத்துகிற தேவக்கா நன்றி. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எங்களோடு கூட பேசுகிறீர் நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட அனுபவத்திலே வந்து இன்னும் அதிகமாக நம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. நாட்களை ஆசிரியர் தந்த தயவுக்கா நன்றி செலுத்துறோம். போக்கில் வரத்தில் கூட நன்றி. எல்லா தீங்குக்கும் எங்களை விலைக்கு காக்கிற தேவ கிருபை எங்களை முற்றிலுமா சூழ்ந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தோம்னா நன்றி செலுத்துறோம். மறுபடியும் அவங்களுடைய சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துக்கி கன மகிமை எல்லாம் மக்களே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே.